அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். இவ்வுலகில் மக்களை நியாயமின்றி வேதனை செய்பவர்களை அல்லாஹ் வேதனை செய்வான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம், ஹதீஸ் எண் 5096. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நமக்கு யாராவது தொல்லை கொடுத்தால் அதே அளவிற்கு அவர்களுக்கு திரும்ப தொல்லை தருவதை மார்க்கம் அனுமதிக்கிறது. ஆனாலும் மன்னிப்பதை சிறந்தது என்றும் நமக்கு போதனை செய்கிறது. அவ்வாறு பதிலுக்கு பதில் ஒருவரை மற்றவர் வேதனை செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் அதில் அளவு கடக்காமல் நியாயத்தை மீறாமல் நடந்து கொள்ள வேண்டும். அவ்வாறின்றி நியாயமின்றி ஒருவர் மற்றவரை வேதனை செய்யக்கூடிய நிலையை உண்டாக்கினால் அதற்கு பகரமாக அவர்களை அல்லாஹ் வேதனை செய்வான் என்பதையே இந்த உபதேசம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இயன்றவரை மன்னித்து பழக வேண்டும். நம்மால் சமாதானமாக முடியவில்லை, அவர்களுக்கு பதிலடி கொடுத்தால்தான் நம்மை நிம்மதிப்படுத்திக் கொள்ள முடியும் என்ற நிலை ஏற்பட்டால் வரம்பு மீறாமல் இருக்க வேண்டும். நியாயத்துக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். யாராவது ஏதாவது சந்தர்ப்பத்தில் நம்மை திட்டுவிட்டால் அவர்களை பதிலுக்கு திட்டும் பொழுதும் இது போன்ற நிபந்தனைகளை கவனத்தில் கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். மாற்றம் செய்தால் இறை வேதனைக்கு ஆளாகி விடுவோம் என்பதை உணர்த்தி எச்சரிக்கை செய்யும் விதமாகவே இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது. அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு வாய்ப்பளிப்பானாக, உதவி செய்வானாக. வாஹிருதவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.